ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சஷ்டினால ஹேர் பேக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பச்சை பயிறு உளுந்து ஊற வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சு அதை நல்லா மையா அரைச்சிட்டு அது கூட வந்து நான் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. இன்னைக்கு வந்து நான் முட்டை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஹேர்ல ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பவுடர் எல்லாமே நான் ஊர்லயே வந்து நானே நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தேங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும், நான் இருக்கிற வெளிநாட்டுல வந்து இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அங்கிருந்தே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து கருவேப்பிலை, முருங்கை இலை, அப்புறம் செம்பருத்தி பூ, இந்த பொடி தான் நான் கொண்டு வந்திருந்தேன். செம்பருத்தி இலை வந்து என்னால் அரைக்க டைம் இல்லாதனால நான் எடுத்துட்டு வரல. இன்னைக்கு வந்து சஷ்டி விரத சாப்பாடு வந்து எப்பவுமே சஷ்டி அன்னைக்கு பருப்பு தான் செய்வேங்க. இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் சாம்பார், பருப்பு ரசம் தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு ஈவெண்ட் தாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்னோ கோன் ஈவெண்ட்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ஜஸ்ட் நெய்பர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு எல்லாம் வந்து இந்த ஐஸ் வந்து அவங்களா மேக் பண்ணி அந்த ஃபிளேவர் வந்து கொடுத்து கோன்ல வச்சு கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டா அப்லோட் பண்ண லாங் வீடியோ மேல லிங்க்ல கொடுத்துருக்கேன், உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க.